எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கம். நம்ம வணக்கம் சொல்லும் பொழுதே ஒரு ஆனந்தம் இருக்கணும் இல்லையா? பிளே தமிழ் நேயர்கள் பல நல்ல விஷயங்களை பிளே தமிழ் வாயிலாக கேட்டு தெரிஞ்சு நடந்து கொண்டு வருகிறீர்கள். இந்த பிளே தமிழ் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். கிரகநிலை மாற்றங்கள். இந்த கிரகநிலைகள் மாற்றத்தினால நமக்கு என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது, எப்படி அதை லாபமாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்று பேச போகிறோம். அவசியமாக இந்த காணொளியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் ஜாதகம் இருக்கீங்க? நீங்கள் ரிஷப ராசியாக இருக்கலாம், மேஷ ராசியாக இருக்கலாம், மிதுன ராசியாக இருக்கலாம், கடக ராசியாக இருக்கலாம். 12 ராசியில் ஏதோ ஒரு ராசியாக நீங்கள் இருப்பீங்க. இப்போ இந்த ராசிக்காரர்கள் இவங்க தான் இதை பார்க்கணும், அவங்க தான் பார்க்கணும்னு இல்லை. எல்லா ராசிக்காரர்களுக்குமே நாங்கள் இந்த விஷயத்தை போடுறோம். ஒளிப்பதிவாக நாங்கள் உங்கள் பதிவேற்றி உங்களுக்கு கொடுக்குறோம். அதில் ரொம்ப முக்கியம், நீங்கள் பார்த்துட்டு யாருக்கும் பார்க்கலைன்னா கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சில நேரங்கள் நமக்கு ஒரு பொன்னான வாய்ப்புகளை கொடுக்கும், ரொம்ப அற்புதமான தருணங்களை ஏற்படுத்தும். அதில் அப்படி ஒரு தருணம் தான் இந்த காலகட்டம். இந்த காலகட்டம் நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை எளிதாக கொடுக்கக்கூடிய நேரம். ரொம்ப கனவு கண்டு இருப்போம் இல்லையா? நிறைய விஷயங்களை ரொம்ப கனவாக வச்சுருந்தாங்க, நடக்கவே இல்லை. ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன், கை கொடுக்கவே இல்லை. இப்படி பல புலம்பல்கள் கூட நம்ம மனசில் இருக்கும். அதுக்கெல்லாம் இப்போ ஒரு தீர்வு, முத்தாய்ப்பாக ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய நேரம். தீர்வுனா என்னென்னா, நாம் நினைக்கிறது நடக்கும், அதான் தீர்வு. அப்படி இந்த தீர்வுக்குள்ள சில சூட்சமங்கள் காத்திருக்கு. இதை செஞ்சால் நமக்கு எளிமையாக தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி அழகாக உங்களுக்கு பரிகாரத்தோடு சொல்ல போகிறேன். கிரக பயிற்சிகள் சுக்கிரன், ராகு, சனி, சூரியன், புதன், செவ்வாய், குரு, கேது, எல்லா கிரகங்களும் நம்மளை எந்த அளவுக்கு இப்போ பாசிட்டிவாக, எந்த அளவுக்கு நம்மளுடைய நடப்புகளை கொடுக்க போகுதுங்கிறத தெளிவுபடுத்துவதற்கான பதிவு. அதில் முக்கியமாக ஒரு 4 கிரகங்கள் நம்மளை மிரள வைக்க போகுது. பார்த்தீங்களா? ஆண்டவனுடைய உத்தரவு. அந்த 4 கிரகங்கள், அதுக்கு நாம் என்ன சிரேயஸ் பண்ணணும், என்ன பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு தகவலாக கொடுக்குற அரிய சந்தர்ப்பம். வாங்க ஒவ்வொரு ராசிக்கு போவோம். கல்லும் கரையும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பேற்பட்ட கல்லையும் கரைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான குணம். எதையுமே மேஜிக் மேன் கூட நாங்கள் ரிஷபராசியை நிறைய இடத்துல செல்லமாக சொல்லுவேன். நீங்கள் ஒரு மேஜிக் மேன் அப்படின்வேன். என்ன காரணம்னா, தந்திரசாலிகள், மந்திரசாலிகள் கிடையாது. ஒருத்தனை அழிக்கணும் அப்படின்னா மந்திரம் வைக்கிறது, மாந்திரிகம் வைக்கிறது அப்படின்லாம் திங்கிங்லாம் ரிஷபத்துக்கு வராது. வியூகம் வகுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள். எதையுமே அப்படியே சிரித்த முகத்தோடு கேட்டுக்கிட்டே பழகி ஒருத்தனை அழகாக புரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு அந்த ட்ராவலை பிடிக்கக்கூடியவர்கள். இன்னும் சொல்லப்போனால் ரிஷபராசிக்காரர்கள் லேட் பிக்கப்காரர்கள் கூட சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் என்னையா இன்னும் டியூப்லைட்டாகவே இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் நம்மளை சொல்லியிருப்பான். ஆனால் அவனுக்கு தெரியாது, குண்டு பல்பு சீக்கிரமாக அடி வாங்கிடும், டியூப்லைட் ரொம்ப நாள் ஓடும். இன்னொன்று, குண்டு பல்பு பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சளாக இருக்கும், டியூப்லைட் பார்த்திங்கன்னா நல்ல இடத்துக்கு நிறைய வெளிச்சமாக வெள்ளையாக தெரியும். எல்இடி பல்ப் இல்லையா? அப்போயே டியூப்லைட்டு பாருங்கள், இப்போல்லாம் எல்இடின்னு சொல்கிறோம், அப்போ எல்லாமே டியூப்லைட்டு வெள்ளையாக இருக்கும். அப்போ ரிஷபராசிக்காரர்களுடைய அருமை பெருமை என்றைக்குமே பிறகுதான் தெரியும், முன்னாடி தெரியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை உங்கள் வீட்டில் ஒரு ரிஷபராசி இருக்குன்னா அவர் முன்னேறவே மாட்டாருங்க,
அவங்க வந்து பார்வையே சரியில்லைங்க, இல்லை வந்து அவங்க வந்து சும்மா ஊதாரிங்க, சக்ஸஸ்ஃபுல் பர்சன் கிடையாதுங்க, எப்படி வேணாலும் சொல்லுவான். ஆனால் நம்ம லைஃப்பில் காலம் அப்படியே நமக்கு ஒரு கல்யாணம் ஆகும், குழந்தை பெற்றுப்போம், அடுத்தடுத்த கட்டம் வரும்பொழுது ஃபஸ்ட்டு போய் வின்னிங்கில் ஆகிறது ரிஷபராசியாக தான் இருக்கும். என்னையா இவ்வளோ சீக்கிரம் பதவி வந்துருச்சு, என்னையா இவ்வளோ சீக்கிரம் சக்ஸஸ் பண்ணிட்டேன், என்னையா இவ்வளோ சீக்கிரம் உங்கள் வீட்டில் நல்ல காரியம் நடக்குது, என்னையா இவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த விஷயத்தை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு. இது உண்மையிலே கடவுளுடைய கிரேஸில் தான் நடக்குங்க. கடவுள் வந்து லார்ட் வந்து நிறைய நன்மைகளை ரிஷபத்துக்கு கொடுப்பார். அப்படி ஏன் நன்மைகளை ரிஷபத்தமாக பார்த்து கொடுக்குறார் அப்படின்னா, மேக்சிமம் ரிஷபராசிக்காரர்களுக்கு மற்றவர்களை நோகடிக்க தெரியாது, அதிகமாக பேச தெரியாது, எதிர்த்து பேச தெரியாது, அதிகாரமாக பேச தெரியாது, அசுபமான வார்த்தைகளை பேச தெரியாது. அப்படியே ஒரு கோபம் வந்துன்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு வார்த்தை வேணால் சொல்லலாம், அது ஒரு ரேர், ரொம்ப ரேர். கோபத்தில் கூட விலகி இருக்க தெரியுமே தவிர வருத்தப்பட்டு பேசாமல் இருக்க தெரியுமே தவிர அந்த தைரியம்லாம் ரிஷபத்துக்கு உண்டு. ஆனால் அதே நேரத்தில் முதல்ல சமாதான கொடினாலே ரிஷபம் தான் காட்டுவாங்க. சரி, நமக்கு காரியம் நடத்தணும், எப்படி நடத்தலாம் அப்படின்னு ஒரு ரிஷபராசி சமாதான கொடியை காட்ட வாய்ப்புண்டு. அப்படிப்பட்டவர்களுக்கு இப்போ ஒரு 4 கிரகங்கள் ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்குறாங்க. உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார் இல்லையா, இந்த மார்ச்சில் இந்த வக்கர நிவர்த்தி ஆகும் பொழுது அதற்கு முத்தாய்ப்பை இப்பயே இந்த ரிஷபராசிக்கு 2வது வீட்டில் குரு இருக்கிறனால சுபகாரியத்துக்கு பேச்சுவார்த்தைகள் நடத்துனீங்கன்னா சக்ஸஸ் ஆகும். பிள்ளைகளுடைய படிப்பு, குடும்பத்தார்களுடைய நலன், ஏதாவது சந்தோஷமான மங்கள காரியங்களை பற்றி இந்த நேரத்தில் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிச்சிங்கன்னா டபுள் டோக்கமா, டபுள் டைம் சக்ஸஸ். ஆமாம், அதே மாதிரி இந்த ரிஷபராசிக்கு ராசியுடைய கட்டத்திலிருந்து பார்க்கும் பொழுது 8வது வீட்டில் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். அப்போ என்னென்னா, இந்த 8வது வீடு அப்படின்னாலே நம்மளோட ஆயுள் காரகன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கனால கண்ணுக்கு தெரிந்த பெரிய மனப்பிரச்சனைகள், மருத்துவ பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். ஒரு உடம்புக்கு வியாதி, சார் நிறைய தொடர்ந்து மெடிசன் எடுக்கிற சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா இந்த நேரத்தில் இந்த செவ்வாயோடைய அனுகிரகத்தில் நல்ல டாக்டரை போய், இது வரைக்கும் பார்க்காத வைத்தியரை போய் பார்க்க வேண்டிய கட்டாயம். அந்த வைத்தியர் திடீர்னு சிம்பிளாக ஒரு ஊசி போட அது அப்படியே சக்ஸஸ் ஆகும். இது மாதிரி ஒரு மிராக்கலான விஷயங்கள் இந்த ரிஷபராசிக்கு இப்போ நடக்க போகுது. மெடிசன் ப்ராப்ளங்கள் குறைய போகுது. நான் ஒரு 2000 ரூபாய்க்கு மெடிக்கல் வாங்குகிறேன் சார் மாதம் அப்படின்னா 1000 ரூபாயாக மாறிடும். அப்புறமா அது 500 ரூபாயாக போயிடும். அதுமாரி ஒரு வியாதியை குறைக்கிறதுக்கு புது வியூகம் வகுப்போம் சார். சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் சிரிங்க, அது போதும் உங்களுக்கு நல்லது நடக்குன்னுவாங்க. அது மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், எப்படியோ ஒரு தக்காளி சாப்பிடுங்க கிளியர் ஆகிடுன்னுவாங்க, இல்லை வேப்ப எண்ணெய் தேய்ச்சிங்கன்னுவாங்க. என்னையா அது சம்மந்தம் இல்லாமல் எவனோ ஒருத்தன் சொல்லுவான். ஒரு யூடியூப்பை பரட்டினா கூட அப்படி தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, பெரிய வியாதிக்கு சிறு மருந்தை நம்ம எடுத்துக்கிட்டு வருமானத்தையும் டாக்டரையும் பார்க்குறத குறைச்சிக்கிட்டு வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். புத பகவான் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 20 தேதியில் வக்கரகதி ஆகும்போது நமக்கு யாராவது குழி தோன்றான் பாருங்கள், அவனை கண்டுபிடிச்சிருவோம். நமக்கு ஏமாத்துறவன், குழி தோன்றவன், விருப்பம் இல்லை, நம்ம விருப்பத்தை கேட்காம சில பேர் ஏதாவது ஆட்டம் போடுறவன், நம்ம பேரை வச்சு மிஸ்யூஸ் பண்ணுறவன், நம்ம குடும்பத்துக்கு பாதகமாக செய்தியை பரப்புறவன், இவனையெல்லாம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ காட்டி கொடுத்துருவார் புத பகவான். சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா அப்படியே போகிற போக்கில் பார்த்திங்கன்னா தனுசு, மகரம், கும்பம், மீனம் 4 வண்டியை கிராஸ் பண்ணுறாரு இந்த டைமிங்கில். அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு 9வது வீட்டில் இந்த சுக்கிர பகவான் சரியாக போய் 10வது வீடு, 9லேருந்து 10வது வீடு, 9ல் இப்போ இருக்கார், 10வது இடத்துக்கு வராரு. இந்த 10க்கு வந்து 11வது இடத்துக்கு வராரு, 3 இடத்த கிராஸ் பண்ணுறாரு. அப்போ வந்து ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 10வது வீடு 9வது வீட்டில் வரும்போது பதவி யோகத்தை கொடுக்குறாரு. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை நடத்த போகிறாரு. இதில் பிப்ரவரி 7ஆம் தேதிக்குள்ளே சில நல்ல விஷயங்கள், ரொம்ப எதிர்பார்க்காத புன்முறுவலோடு உங்களுக்கு நல்ல நண்பர்கள், பழக்க வழக்கங்கள், ஈஸியாக சில விஷயங்கள்லாம் செட் ஆக போகுது. அதனால் ஒரு பெஸ்ட்டு டைம். இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவான் 11வது வீட்டுக்குள்ளே நிரந்தரமாக குடியேறார்.
அவருடைய அப்பாயின்மெண்ட்டை போடுறார். அதனால் லாபம். ஸோ இது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் ஆரம்பமாகி ரிஷபராசிக்காரர்களுக்கு இடைஞ்சலாக இருந்தது, கெடுதலாக இருந்ததெல்லாம் விலகப் போகுது. மனுஷாலோடைய நம்பிக்கையை பெற போகிறீங்க. உங்கள் மேலே மக்கள் வச்சுருக்கிற நம்பிக்கை அதிகரிக்க போகுது. குடும்பத்தார்கள் வச்சுருக்கிற நம்பிக்கை அதிகரிக்க போகுது. கெட்ட பேர்கள்லாம் விலகப் போகுது. இது ஒரு அற்புதமான நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா மிளகு இருக்கு இல்லைங்களா, மிளகு. இந்த மிளகை ஒரு 11 மிளகு எடுத்து ஒரு சிகப்பு துணியில் அதை கட்டி கால பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமியில் நெய் தீபம் போட்டுவாங்க. உங்கள் வீட்டில் ஒரு ஆள்னா ஒரு தீபம் போடுங்க. ரிஷபராசிக்காரவங்க வீட்டில் 5 பேர் இருந்தாங்கன்னா 5 தீபம் போடுங்க. ஒரு ரிஷபராசி ஆனால் அந்த வீட்டில் 5 பேர் இருக்காங்கன்னா 5 தீபம் போடுங்க. சிகப்பு துணியில் காட்டன் துணி, அது காடா துணின்னு கூட சொல்லுவாங்க. அதுமாதிரி காடா துணியில் போடலாம், இல்லை காட்டன் துணியில் போடலாம். அதை 11 மிளகு எடுத்து நல்ல மிளகு எடுத்து முடிஞ்சு சிகப்பு துணியில் காலபைரவருக்கு செவ்வாய்க்கிழமையில் போட்டுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அபிராமி அந்தாதி, அந்த அந்தாதியில் 2வது பாடலை படிங்க. 2வது பாடல், இந்த பாடல் படிக்கிறதும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சூட்சமமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லைங்களா, அந்த எலுமிச்சம்பழத்தை 2ஆக கட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு குங்குமம் ஒன்று வச்சு வீட்டை 3 தடவை சுற்றி வீட்டு வாசலில் புழிஞ்சு விட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த பக்கம் இருக்கோ 2 பக்கத்தில் தூக்கி போட்டுருங்க. இதை ஒரு அமாவாசையிலேயோ பௌர்ணமியிலேயோ செஞ்சு பாருங்கள். எல்லா திருஷ்டிகளும் விலகிடும், பகை விலகிடும், பிரச்சனைகள் விலகிடும். ரிஷபராசிக்காரர்களுக்கு கிரகங்களோடு ஏற்படக்கூடிய லாபம் எந்த தடையும் இல்லாமல் அந்த லாபம் வரப்போகுது. பிளே தமிழ் நேயர்களே, செஞ்சு பாருங்கள். லாபத்தை அதிகமாக பார்ப்பீங்க. நல்லது நடக்கும்.